நல்லா இருக்கேன், இது நல்லா இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஏன் பயப்படுறாங்கன்னு பாக்குறேன். சார் புறப்படலாங்களா? புறப்படலாமா? சார் இதை கையில கொடுத்துட்டீங்களா, போட்டுக்கல? யோ எனக்கு தெரியாதயா, அப்புறம் போடுக்கலாம், இப்ப டைம் இல்ல. எஸ் சார். ஆர்டர். யோ சார் சார் உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. சார் உங்க சீட் அது சார். எங்க உட்கார கூடாதா? உட்காரலாம். உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்கார்றேன். உட்காருங்க. இருங்க இருங்க, யமகண்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்கள ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம். இருந்தாலும் முக்கியமான 3 பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யார் யாரு? 380 plus 41J, 380 plus 41A, 380 plus 75. என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியலையா சார்? யோ ஐபிசி ரூல்ஸ் தெரியா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் என் விவரம் கட்டு போய் அலையிறோம். 1617 நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒவ்வொன்னா வரும் பாருங்களேன். வாயா சார். இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார் இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பலன்னு விளக்கி வச்ச அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ் தானே? நீங்க யாரையும் பிடிக்கலையா? சார் 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 முயற்சி பண்றோம் சார். பெரியவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ஸ பறி கொடுத்தான்னு சொன்னேனே சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பலன்னு வளக்கி வச்சது சார். பாய்லர் அது நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயா கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் சொன்னது உங்களுக்கு அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் கொள்ள மாதிரி கொண்டு உள்ள போட்டுட்டீங்களே. ஒருத்தன் எதுக்காக திருடுறான்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று பொறுப்புக்காக சார். அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. போங்க பாத்தீங்க, வாங்க பாருங்க. நான் சொன்னது இவங்க 3 பேருக்கு. எந்த 3ன்னு தெரியாம தயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்ப உங்களை வெளியே விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தரமா தேடாதீங்க. என்ன? போங்க, நல்லா இருக்கு. போங்க. உங்களுக்கு இப்ப சொல்ற, உங்க 3 பேருக்கும் சொல்ற, குடிச்சான், கூத்தடிச்சான், திருநா, கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதுல எடுத்துக்காதீங்க, என் கண்ணுல காட்டாதீங்க. என்ன? போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க. என்னையா இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா. யாரு? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல. அப்ப ஒரு அகிம்சாவாதி தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த 3 பேரையும் அனுப்பிட்டு நம்ம 3 பேரையும் கேஸே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேஸ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய ஐயா நீ ஒருத்தன். நான் ஏடு ஏட்டையா, என்ன இன்ஸ்பெக்டரை காணோம்? லீவு போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா?
எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். என்னையா என்னையா சார் சார் ஐயா ரொம்ப நேரம் தூங்கிட்ட போயிருக்க. என்ன பார்வை? இன்ஸ்பெக்டர் ஏன் லாக்அப் ரூம்ல தூங்குறானே? லாக்அப் ரூம்ல தூங்குறவங்க கூட மனுஷன் தாயா? அவங்க கஷ்ட நஷ்டங்க எப்படின்னு நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ பொய் சொல்லக்கூடாது. நான் எத்தனையோ ஊருக்கு லாக்அப் ரூம் எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்அப் ரூம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி தூக்கம் ஒரு தெரியுமா? சார் அப்போ ஒண்ணு செய்துங்களா? ஐயாவுடைய டேபிள் சேர அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா? யோ முதல்ல உன்னதாய வேற ஸ்டேஷன் மாத்தணும். நான் என்ன பேச எனக்காவே பேசுறேன். எஸ்கூஸ் மீ சார். நான் இப்ப சாப்பாடுக்கு போறேன். சாயந்தரம் தான் வருவேன். எந்த புகார் வந்தாலும் வாங்கவே மாட்டோம். யாரியா நீங்க? என் பேர் ஜக்கு. என் பேர் ஜம்பு. என்ன விஷயம்? எங்க துரை உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு. அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும்னு கேட்டுட்டு வர சொன்னார். துரையா? யாரியா? ஐயோ சார் ப்ளீஸ் இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன் சார். நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. ஆமா சார், அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். ப்ளீஸ் போயிட்டு வாங்களேன். நவுந்துக்கிறேன். உனக்கு விபஸ்தே கிடையாதுயா. நீங்க போங்க. நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது செல்லுட் அடிக்காம போறாங்க? அவங்களுக்கு போல நாங்க அடிக்கிறோம் சார். எஸ் சார். சார் எஸ் சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய பையில தான் கொண்டாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு? எஸ் சார். பையில் இங்கே இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்டேன் சார். போட்ட சார். பிரிச்சுட்டேன் சார். பேனாயிடு. வாழ் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கும். வேலை ஜரூரா நடக்கணும். அட நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சார். இப்ப சாப்பாடு வரும். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆபத்து பாண்ட ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரான்னு கூப்பிட்டா? சம்பந்திங்களாச்சே, நான் வந்து நிக்கிறேன். நாயுடின்னு கூப்பிடுங்க. இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா. சார் நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது. மசாலாவை அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பெப்பர் சால்ட் அள்ளி எறிகிற. போற போக்க பார்த்தா இவர் கோழி குஞ்சு பத்தாது. கோழி பண்ணையே வேணும். 2 வருஷமா சோளக்களியும் கீரையும் தின்னு நாக்கு செத்து போச்சு. போ. சோளக்களியும் கீரையுமா? இது எங்கேயோ கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்துட்டான் கந்தாசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு. ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். வரேன் சார். யார் அந்த பொண்ணு? விரட்டி புடிச்சிட்டுமா? உண்மையை கக்கிடுவா. வெரி குட். போ. அந்த பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணு தங்கச்சி கட்டிட்டு போனாங்களே அவங்கள யாரையாது? அவங்க நாகப்பனுடைய ஆளுங்க சார். என்ன என்ன இல்ல நாகப்பனுடைய ஆளுங்கன்னு சொன்ன சார். என்ன 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 இல்ல சார். எவனா இருந்தாலும் சரி. எவனா இருந்தாலும் சரி. ஆமா ஆமா. விளையாடுறியா? இல்ல விளையாடல சார். விளையாடல சார். என்ன என்ன கோழி சொல்லிட்டாயா? அவ கரெக்ட் சார். கோழி சொன்னதா? கோழன்னு சொன்னது அவன் தப்பு சார். அது கரெக்ட் சார். கௌரவ பிரச்சனை. ஆமா சார். ஆமா சார். அவங்க எங்க இருப்பாங்க? இது தில் சார். காபி கடையில? சாரை ஹோட்டல்ல. சாராய கடையிலயா? இல்ல கடையில.